அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இன்னைக்கு 9 ஆண்டு காலமாக இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் காலையில் மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும்னா பலன் பெற்றோர்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வரன்களை நீங்களே தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்தாரிடம் பேசி கான்ஃபரன்ஸ் கால் மூலம் உங்களுக்கு தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்யும். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் காலை எழுந்தவுடன் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை பார்த்து மகிழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னமா இன்று எங்கள் அரங்கத்திற்கு எங்களோடு பதிவு செய்த வரன்தாரர்களின் ஜாதகங்களை அனைவரும் பார்க்கும்படி நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இந்த ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னமா நம்ம கூட எல்லாம் ஜாதகம் பதிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ள அறிமுகப்படுத்தலாமா? இப்ப என்னன்னா தை மாசம் வந்துருச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம எல்லாத்துக்கும் ஜாதகங்களை அறிமுகப்படுத்திடலாம். உள்நாட்டு ஜாதகம், வெளிநாட்டு ஜாதகம், டாக்டர் ஜாதகம், விஐபி ஜாதகம், எல்லா ஜாதகமும் எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம். எங்களுடைய அலுவலகம் சென்னையிலையும் இருக்கிறது, எக்மோர்லேயும். அதையும் நீங்கள் பார்த்து அங்கே நீங்க பதிவு பண்ணிக்கலாம். பதிவு செய்ய விரும்புவோர் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைனில் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே அனைவரும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டு இன்று முதல் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மணிமேகலை அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்துமா? அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா. அகமுடியார் ஒருவர் சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5, நல்லா சிகப்பு நிறம். 24/6/2001 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் திருப்பத்தூர். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு சிவராஜ், நகை அடல்கடை வியாபாரம், பிஎஸ்ஆர் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. அம்மா திருப்பதி லதா இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த வேலையில் உள்ள குடும்ப வரன் தனக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது அண்ணன் மட்டும் 1. விஐபி ஃபேமிலி, நிறைவான வசதி இருக்கு. பொண்ணு பார்த்தீங்கன்னா செம அழகா கியூட்டா இருக்காங்க. ஐஸ்வர்யா விருப்பப்படுற வரன் தனக்கு துணையாக அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா. அழகான பொண்ணு, அகமுடியார் முதலியார், உள்பீச்சு உள்புது சம்பந்தம் சொல்லியிருக்காரு. இவர் பிறக்கும் போதே புதன் மகாசை 15 வருஷம் 2 நாள் இருப்பு, கேது திசை 7 வருஷம், சுக்கரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வழங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அபினேஷ், தொழு நாயக்கர், 8 செவ்வாய், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, கும்பலக்கணம்.
எம்டெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.10, 11/8/1995 பிறந்திருக்கிறாரு. பிசினஸ் பண்றாரு. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வருமானம். சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பேர் ராஜகோபால், அம்மா பேர் சார்லஸ் தேவி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். சொந்த வீடு, பிளாட் இருக்கு. இவர் பிறக்கும் போதே சிவா மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றிருப்பவர் என்பது 6 வருஷம் 24 நாள், ராகு திசை 12 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம். எனவே இந்த அழகான வரனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்கிறோம். பிள்ளை வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 8 செவ்வாய் ஜாதகம். மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE EEE முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 158 சென்டிமீட்டர். சிவப்பு நிறம். 5/12/1997 பிறந்திருக்காங்க. சர்வீஸ் டெலிவரி ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்றாங்க. கேண்டரல் கம்பெனி IBMல. வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஏத்தாப்பூர். அப்பா திரு ராஜா MABL தலைமை ஆசிரியரா பணிபுரிகிறாரு. அம்மா திருமதி ஸ்னேகலதா பிகாம் டீப்ரைட் முடிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த வேலையில் உள்ள குடும்ப பாங்கான வரன் வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் ஒண்ணு. நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பெண். கனிஷ்கா விருப்பப்படுற வரன் அவருக்கு துணையாக அமைந்திட SRG கல்யாண மலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கனிஷ்கா. பிள்ளைமார், உள்பிரிவு சம்மதம், அழகான பொண்ணு. பிறக்கும் போதே செவ்வா மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. 5 வருஷம் 28 நாள் இருப்பு. ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்கிறோம். வெள்ளாள முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். பூசம் நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னம். இவங்க BSc MBA படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 5/7/1989 பிறந்திருக்காங்க. மாதம் 1 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு சொந்த ஊரும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். அப்பா பெயர் திரு R ரவி, பிஸ்னஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி S சரஸ்வதி, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இவங்க நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் முத்துக்குமரன். வெள்ளாள முதலியார். இவர் பிறக்கும் போதே சரிமகா திசை 5 வருஷம் 9 மாசம் 21 நாள் இருப்பு. புதன் திசை 17 வருஷம், பேர் திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அழகான குருபுரன். இவருக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செந்தில்குமார். சுத்த ஜாதகம். அஸ்த நட்சத்திரம், மேசராசி, லக்னம். BE EC பிடிச்சிருக்காரு. உயரம் 174 சென்டிமீட்டர். 23/12/1954 பிறந்திருக்காரு. மாசம் 5 லட்ச ரூபாய் சம்பளம். பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் UK வெளிநாட்டில் வேலை செய்யறாரு. லண்டன்ல வேலை செய்யறாரு. ஒரு மாசத்துக்கு 5 லட்ச ரூபாய் வருமானம். லண்டன்ல வேலை செய்யறாரு பேங்க்ல. சொந்த ஊர் பெங்களூர். அப்பா பேரு சண்முக சுந்தரம், அம்மா பேரு கலாவதி. பிறப்பூர் சைடு கூட பிறந்தவர் அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில சொந்த மெத்தை வீடு, ஒரு திருவண்ணாமலையில சொந்த வீடு, 3 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் பிளாட். லண்டன்லயும் ஊடு இருக்குது.
லண்டனை கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கங்க. எனவே இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 17 வருஷம் 22 நாள் இருப்பு, சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்க உற்றார் உறவினர் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம மட்டும் கல்யாணம் பண்ண ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால் எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இன்னொரு நம்பரு 98 43 68 66 29. சென்னையிலும் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது எக்மோர்லி. உங்களுக்கு வழி தெரியலன்னா செல்லில் கூகுள் மேப்ல எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை எக்மோர் என்று டைப் செய்தால் உங்களுக்கு வழி காட்டும். எனவே மக்கள் சேவை மகேஷ் சேவை என்பது போல் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை திருமணம் அனைத்து இளைஞர்களுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. எங்கள் நிறுவனம் அதற்காகவே உருவாக்கப்பட்டது. எங்கள் பணியாளர்களும் அதுக்காகவே இருக்கிறார்கள். எனவே வழக்கேடு பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து சந்தோஷமாக வாழும் என்று கூறி இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி